ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட்டடஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டத்தினால ஸ்பீடாக இதுவாகிடுச்சு. ஒரு 3 நாள் அதில் நல்லா செல்லிங் வந்தான், லைட்டாக செல்லிங் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட ரிசல்ட் வந்தது. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 10 டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் போல இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக ஏற்றுனாங்களான்னு தெரியல. சரியான ஒரு ரேலி இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4.5% கிட்ட நல்ல ஒரு ரேலி. ஸோ இதுக்கு முன்னாடியும் அந்த ஐடி ரேலி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அது எப்போல்லாம் ஒரு வாட்டி ரேலி நடந்திருக்கோ அதுலேருந்து ஒரு 5% சின்ன ஒரு ரேலி கொடுத்து திருப்பி கரெக்ஷன் வந்துடும். ஸோ அதுமாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ரெசிஸ்டன்ஸும் கிட்ட இருக்குது. அவன் கீழே இறங்கினான்னா நிஃப்டியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் சேனலில் இந்த இதுலேயே போயிட்டுருக்கான். இது கீழே வராமல் அது வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வராது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது இப்போது கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. பட் ஆனால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அதாவது 24,222 கீழே வராமல் நிஃப்டி வந்து பியரிஷ் கண்ட்ரோல் வராது. ஸோ ஷார்ட் டேர்மில் இதுக்குள்ளேயே தான் இருக்கும். கரெக்ஷன் வரலாம், இந்த ரைட்டாக இதுக்குள்ளே வரலாம். பட் ஆனால் இது கீழே வந்தால் தான் பயங்கரமான ஒரு ஃபால் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அதுக்கான சப்போர்ட் இருக்கும். ஸோ 23,648 தான் அதோட சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லையா இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இதுதான் அது சப்போர்ட் ஆகும். எலெக்ஷன் அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அந்த சப்போர்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23,340 சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அது இதுக்கு முன்னாடி இதை உடைக்கணும். இதை உடைக்கிறதுக்கு முன்னாடி தான் உடைச்சா தான் இது இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு எடன்னு சொல்லிட்டு பேட்டர்ன் மாதிரி வருது. பட் ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் காப்பாற்றும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் ரொம்ப லாங்கர் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சா தான் அது கீழே வரும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹெட்லைன் ஷோல்டர் மாரி இருக்குது. இது போன வரையும் நம்ம சொல்லியிருப்போம். ரைட் ஷோல்டர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் இதுவாக இருங்க. ஸோ அப்படி இது உடைச்சான்னு வச்சிங்களேன், இந்த இது இருக்குல்ல, இது உடைக்கணும். இப்படி உடைச்சா இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 51,992 இருக்குல்ல, இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் அந்த ஐ இருக்குல்ல, அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதாவது இங்கே வந்து இதுவாகும். ஸோ இங்கே எடுத்து பவுன்ஸ் பேக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவாங்க. ஸோ இவன் இறங்கினா நிஃப்டி கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அப்படி இறங்கிச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாட்டமாக கன்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரிபிள் பாட்டம் மாரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இருக்குல்ல, இந்த இருக்குல்ல 1, 2, 3 ஸோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன இருக்குது. ஆனால் இதை உடைக்கணும். இதை உடைச்சா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை உடைச்சிங்கன்னா தான் இங்கே வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ 4 ஹவர்ஸில் பார்த்தா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இந்த இடம் இருக்குல்ல, இங்கே வருங்க, கரெக்டாக இருக்கான். ஸோ உரைச்சானா இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரெண்ட்லைன் இந்த சப்போர்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 5 மினிட்ஸை போய் பார்த்துருவோம் நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்குன்றதை. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம போட்டிருந்தோம், கரெக்டாக போட்டிருந்தோம் இந்த இதோட ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில். அதை உடைச்சதுக்கப்புறம் 15 நிமிஷத்தில் இந்த கேண்டில் முடிச்சிட்டானுங்க, ரேலியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். இங்கே பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10:50க்கு 10:50லேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே சரியான ரேலி கிட்டத்தட்ட முடிச்சிட்டானுங்க. எத்தனை பாயிண்ட் பாருங்கள், அங்கேருந்து மட்டுமே ஒரு 200 பாயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட்வேஸ்லேயே கொண்டு போயிட்டானுங்க. இது நம்ம நேற்று போட்டு வச்சுருந்தோம், பர்ஃபெக்டாக ஒரு போட்டிருந்தோம். ஸோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டாக்கை, நிஃப்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே பிடிச்சிடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சுருந்த இது கரெக்டாக உடைச்சான். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் இருந்தான். இது நம்ம முன்னாடியே நம்ம போட்டு வச்சுருந்த கோடு தான். இந்த கோடு இருக்குல்ல, முன்னாடியே போட்டு வச்சேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணியிருக்கலாம். இப்படி பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சது. என்ன இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இது ஒரு டபுள் டாப் மாரி கரெக்டாக இருந்தான். இங்கே பாருங்கள், டபுள் டாப் கரெக்டாக டபுள் டாப் பர்ஃபெக்டாக வந்துருந்தான். ஸோ அதுக்காக இது அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் மாரி இருந்திருக்கும். இதை இப்படி மிஸ் பண்ணிட்டேன் அப்படியே. ஸோ பர்ஃபெக்டாக உடைச்சிருக்கான். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கும். ஸோ ட்ராக் பண்ணுறது மூலமாக இது ஒன்று கிடைக்கும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இதெல்லாம். பட் ஆனால் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இது லைவ் மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குட்டி டிப்ஸ் இங்கேயே முடிச்சிடுறேன். இப்போ மேலே ஏறுதுன்னு வச்சுங்களேன், ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குதுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல இருக்குல்ல
ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குதுன்னா ரிவர்சல் ஆச்சுன்னு வச்சுங்களேன், உடனே பாருங்கள் அது டபுள் பாட்டமாக இருக்கா இல்லை ட்ரிபிள் பாட்டமாக இருக்கா இல்லைன்னா இன்வெர்டட் ஹெட் ஷோல்டராக இருக்கான்னு பாருங்கள். இந்த 3 பேட்டர்னில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் உருவாச்சுன்னா கண்டிப்பாக போங்க, சின்னதாக ஸ்டாப் லாஸ் போட்டு அழகாக போயிடலாம். ஸோ இது 5 மினிட்ஸில் அழகாக பார்த்தீங்கன்னா அழகாக பிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக சொல்கிறது. அதேமாரி ரொம்ப ஏறிட்டான்னு வச்சிங்களேன், அப்போ பாருங்கள் டபுள் டாப் ஏதாவது வரும், அப்போ கரெக்டாக பிடிச்சிங்கன்னா இது பண்ணும்போது கரெக்டாக பிரேக் அவுட் ஆகும்போது இங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குல்ல, மேலே வந்தால் வெளியே வந்துடுவேன், கீழே போனால் நல்லா ப்ராஃபிட். இது வரைக்கும் சப்போர்ட் பர்ஃபெக்டாக சப்போர்ட் வந்திருக்கான் பாருங்க. ஸோ இதுமாரி பர்ஃபெக்டாக லைவ் மார்க்கெட்டில் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், இது போஸ்ட் மார்க்கெட்னால கண்டுபிடிச்சிடலாம், யார் வேணால் கண்டுபிடிக்க முடியும் தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் மார்க்கெட்லேயே இந்த பார்வையோடு பாருங்கள். அதாவது ஏதாவது டபுள் பாட்டமோ இல்லைன்னா டபுள் டாப்போ இல்லைன்னா ட்ரிபிள் பாட்டமோ இல்லை ட்ரிபிள் டாப்போ வரா மாதிரி இருக்கா அப்படின்றது பாருங்கள். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ட்ரேட் எடுக்க முடியும். இது இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக பண்ண முடியும், அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியில் ஒரு சின்ன ஒரு போய் பார்த்தேன். ஸோ முன்னாடி எப்படி நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் போய் பார்த்தேன். ஸோ அப்போ அதில் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி ஐடி இதேமாரி ஆகிருக்கு. எதுமாரி ஆகிருக்குன்னா இதேமாரி நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு, ஒரு 4.5% ரேலி கொடுத்துருக்கான். நான் 2 வாட்டி பார்த்துருக்கேன். அதனால தான் இதை கண்டுபிடிச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4.5% கொடுத்துருப்பான். அங்கேருந்து பாருங்கள், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, அங்கேருந்து இந்த ஃபியூச்சர் டூல் யூஸ் பண்ணுங்கள், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7% கொடுத்துருப்பான். 2725 பாயிண்ட் கிட்ட கொடுத்துருப்பான். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்திருப்பானா, இவன் வரும்போது கரெக்ஷன் வரும்போது நிஃப்டியும் கரெக்ஷன் ஆகும். ஸோ இங்கே அதேமாதிரி இங்கே பாருங்கள் 4.5% கொடுத்துருப்பான். இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு 7% கொடுத்துருப்பான். திருப்பியும் கரெக்ஷன் வந்திருக்கான். ஸோ இதுமாரி தான் கரெக்ஷன் வருவான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லியில் போட்டிருக்கேன். ஸோ வீக்லியில் போடும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கே ஒரு இது வந்திருக்கும், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இங்கே இருக்குது. இது வீக்லியில் போடும்போது ரெசிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த டச் இருக்குல்ல, இதை லைட் அட்ஜஸ்ட் பண்ணி கனெக்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7% இருக்கான். ஸோ இங்கே தொட்டுட்டு திருப்பியும் கரெக்ஷன் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு 7% இருக்குது, அதுக்குள்ளே ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து பர்ஃபெக்டாக அந்த ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ ஒர்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேகே டயர், நம்மளுடைய ஆஸ் யூஷுவலான ட்ராக்கிங் போயிடும். ட்ராக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பியூசி பேங்க்கு அவன் எந்த முன்னேற்றம் இல்லை. இந்த வாரம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா உழைச்சானா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம். இதை உழைச்சிட்டான்னு வச்சிங்களேன், இந்த இது இருக்குல்ல 7390 உழைச்சிட்டான்னா கண்டிப்பாக இந்த வாட்டி உடைக்கும். ஏன்னா பட்ஜெட் கிட்ட வர்றதுனால உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெக்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் இன்னும் இதுவாகலை, ஃபார்மேஷனில் இல்லை. ட்ரிபிள் பாட்டம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஃபார்மா அந்தளவுக்கு இல்லை இன்றைக்கி. ஸோ லைட்டாக தான் ஒரு இதுவே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேகே டயர், அவன் பிரேக் அவுட் ஆகலை, ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாக்லாம். ஸோ டாடா பவர் அவனை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரேக் ஆகலை. ஸோ ஐஆர்பி இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. பைசா அளவுலாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்கள் அந்த ஸ்டாக்கை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே அவனும் ஒன்றும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நம்மளுடைய நிஃப்டி ட்ரைவை பார்க்கலாம். நிஃப்டி ட்ரைவை மறந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்துருந்தேன் HDFC வந்து ரிவர்சல் ஆகுதான்ட்டு. இன்றைக்கி லைட்டாக ரிவர்சல் ஆனானுங்க, அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறக்கி விட்டானுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10:50க்கெலாம் நல்லா ஏற்றும். ஸோ ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் போய் திருப்பி கீழே கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ இவன் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் ஓரளவுக்கு அந்த சப்போர்ட்லேயே தான் இருக்கான். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா 10:45 ஏறிட்டு இருக்கான். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் அவனும் பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கான். அண்ணா அந்தளவுக்கு இல்லை, பட் நம்ம சொல்லியிருந்தோம் இதை கீழெலாம் உரைச்சா போகலாம் அப்படின்ட்டு. ஸோ 2 வாட்டி உரைச்சிருக்கான். ஸோ நிஃப்டி டிசிஎஸ் தான் பயங்கரமான ஒரு ரேலி, டிசிஎஸும் இன்ஃபோசிஸும் பயங்கரமான ஒரு ரேலி. ஸோ இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுமாதிரி குட்டி குட்டியாக வரும்போதே நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கும். குட்டியாக நார்மல் கேண்டிலே இல்லை பாருங்கள், இந்த கேண்டிலோ பாருங்கள் நார்மலாகவே இருந்திருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடியும் பாருங்கள் நார்மலாகவே இருந்திருக்காது. கேண்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வரணும். ஸோ நல்லா வரலனாவே கொஞ்சம் இங்கெல்லாம் பாருங்கள், இந்த கேண்டெல்லாம் பாருங்கள் இப்படி வந்திருக்கு. ஸோ அதுமாதிரி கேண்டில் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தோம்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த வாட்டி பிடிச்சிரும்.
ஸோ இன்ஃபோசிஸ் அவன் பார்த்தீங்கன்னா நல்லா ஈட்டுறான் இன்னைக்கு. ஸோ நல்ல ஒரு இதுதான் அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 1732 தான். ஸோ இவ்வளோ தான். எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார்